வணக்கம். நாங்கள் இப்போது கட்டணப் பதிவை செய்துவிட்டோம். கான்ட்ரா உள்ளீட்டிற்கு செல்வோம். உங்கள் முன் கான்ட்ரா பக்கம் தோன்றும். அதில் நீங்கள் 3 விருப்பங்களை காணலாம். வைப்பு, திரும்ப பெறுதல் மற்றும் பரிமாற்றம். முதலில் நாம் பணத்தை எடுக்கிறோம். ஏனென்றால் டெபாசிட் செய்ய நம் கையில் உள்ள பணம் பூஜ்யமாக காட்டப்படுகிறது. எனவே பணத்தை எடுக்கும்போது ஒரு முறை அதை கிளிக் செய்வோம். நாங்கள் வங்கியிலிருந்து பணத்தை எடுக்கிறோம். நாங்கள் வங்கியிலிருந்து எடுக்கும் தொகையை தேர்ந்தெடுத்துள்ளோம். 35,000 ரூபாயை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் இங்கே விவரிப்பை கொடுக்கலாம். நீங்கள் சமர்ப்பித்தால் வங்கியிலிருந்து ரொக்கமாக தொகை உங்களுக்கு காட்டப்படும். 5,35,000 பேரில் இங்கு வந்திருப்பதை நீங்கள் இங்கே காணலாம். கையில் ரொக்கமும் வங்கியில் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் தெரிகிறது. இப்போது நாங்கள் உங்களுக்கு வைப்பு தொகையை காண்பிப்போம். நீங்கள் எப்படி டெபாசிட் செய்ய விரும்புகிறீர்கள்? நீங்கள் டெபாசிட்டை கிளிக் செய்ய வேண்டும். நாங்கள் மீண்டும் வங்கியை தேர்ந்தெடுப்போம். நீங்கள் டெபாசிட் செய்ய விரும்பும் தொகை. நாம் 20,000 ரூபாய் டெபாசிட் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது கையில் ரொக்கமாக சமர்ப்பிக்கிறோம். எங்கள் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இப்போது எங்கள் கையில் 15,000 ரூபாய் பணம் இருக்கிறது. வங்கியில் பணம் 5,20,000 ரூபாய். இதேபோல் பரிமாற்ற விருப்பமும் செயல்படும். ஆனால் பரிமாற்றத்திற்கு ஒரு CLF 2 அல்லது 3 வங்கி கணக்குகளை கொண்டிருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரே ஒரு வங்கி கணக்கு மட்டுமே உள்ளது. எனவே நாங்கள் வங்கியிலிருந்து வங்கிக்கு தேர்ந்தெடுக்க முடியாது. எனவே ஒரே ஒரு வங்கி கணக்கு மட்டுமே இருந்ததால் நான் வங்கியிலிருந்து தேர்ந்தெடுத்தேன். வங்கியில் எந்த கணக்கும் தோன்றாது. உங்களுக்கு பல கணக்குகள் இருந்தால் அதை எளிதாக மாற்றலாம். நீங்கள் எதிர் நுழைவு செய்ய முடியும். நன்றி.